லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மாம்சே, எப்படி என்ன மித்ரா ஏத்துக்க போறது இல்லைல்ல? அதுக்காக அதுக்கு பேசாம இவரு மித்ராவை கட்டிக்கிட்டான்னு எனக்கு வர கோவத்துக்கு நான் ஒன்று என்னடா பேசுகிறேன்னு ஏன்டா அலற இப்போ? ஐயோ மாம்சே, என் பையனாச்சும் நல்லா இருக்கட்டும். யாருமே அவனை வேலைக்காரோட பையன் சொல்ல மாட்டாங்கல்ல. அதுக்காக வச்சு நான் போய் மித்ராகிட்ட பேசுறேயா? அதாவது அரவு கடத்தனமாக பேசுகிறேன்னு பார்த்தா நீ அவகிட்ட போய் கேட்குறேன்னு லூஸ்தனமாக பேசிகிட்டு இருக்க. வேணாம் மாப்பிள்ள, சொன்ன கேளு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. இல்லை சார், நான் போய் பேச போகிறேன். வேணாண்டா. ஓகே மிச்சரு சும்மா மித்ரான்னா அப்புறம் கோவம் வந்தால் பாக்கெட்டை உடைச்சிருவேன். மாப்பிள்ள 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 எங்கடா போகிற? நான் போய் பேசி போகிறேன். என்னதை பார்த்துக்கிறேன்? மாப்பிள்ள டே ஐயோ டே லூஸ் தரமாக பேசிடாதரா அவகிட்ட. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? யோ மாம்சே, இரு, என்ன கேட்க வரேன்னு எனக்கு தெரியுது. இந்த மெட்ரோ பிரிட்ஜ் கட்டடத்தில் ஒரு பெரிய மிஷின் வச்சுட்டு டம்கு 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 டம்குன்னு அடிச்சிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி மனக்குள்ள யாராவது டம்கு டம்குன்னு அடிக்கிற மாதிரி விண்ணு வலிக்குதா? ஆமாயா. ஏமாப்பிள்ள அப்புறம் நேற்று நைட்டு என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே உனக்கு ஞாபகத்துக்கு வராத மாப்பிள்ள, கரெக்டா? ஆமாம் மாம்சே, எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே. ஆமா, எனக்கு இப்படி இருக்குன்னு அச்சு பெசகாம அப்படி சொல்றியே, எப்படியா? அது நேற்று நான் அடிச்ச சரக்கு அப்படி மாப்பிள்ள. யோ சரக்கா? யோ மாம்சே, என்ன விளையாடுறியா? நான் குடிச்சேனா? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தானே குடிச்சேன். யோ சும்மா விளையாடாத. அடிச்ச சரக்கு உனக்கு இன்னும் தெரியலையா? யாரு? எனக்கு மப்பு தெரியல. ஏன் மாப்பிள்ள? அப்புறம் எப்படியா நான் குடிச்சேன்னு சொல்ற? என்ன பாரு. யோ எதுக்கே மேல பாக்கணும்? ஃபிளாஷ்பேக் தெரியணும்னா மேல பார்க்கணும் மாப்பிள்ள. இருக்கிற தலைவலி பத்தாதுன்னு ஃபிளாஷ்பேக் தெரியுமா வேணாமா? உள்ளி தொலையா. அப்ப மேல பாரு. யோ என்ன மாம்சு இப்படிலாமா நடந்துச்சு? ஆமா மாப்பிள்ள, நான் சொன்னதில் அப்படியே அச்சு பிசகாம அப்படியே நடந்துச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரக்கு குடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அதே மாப்பிள்ள கேட்குறேன். மிச்சர் மாமா கணக்கு அமைதியாக இருந்ததை கார்த்திக் சார் உங்ககிட்ட என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டாரு? மித்ராவை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா, அதுக்கும் ஹெல்ப் கேட்டோம். அடிச்சு யோ என்ன விளையாடுறியா? கார்த்திக் மித்ராவை கல்யாணம் பண்ணி கேட்டாரா? என்ன மாப்பிள்ள இப்போ பாட்டு எடுத்து அடிக்க வர? நேற்று என்னமோ கார்த்திக் சார் மித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மித்ராவும் விக்ரமும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி மித்ரா கிட்ட பேசுறதுக்கு ரூமுக்கு போனேன். யோ மாம்சே லூசாயா நீ? யோ நான் எப்படியா என் மித்ராவை போய் இன்னொருத்த கூட சேர்த்து வைப்பேன்? இதே தான் மாப்பிள்ள நானும் கேட்டேன், லூசாடா நீன்னு. ஆனால் நீ தான் அவங்கள சேர்த்து வைப்பேன்னு பெருசாக பீத்திட்டு போனேன். யோ இப்படி ஏதாவது லூஸ் மாதிரி பண்ணி வைப்பேன் தான் நான் குடிக்க மாட்டேன் தலை மேல அடிச்சுக்கிட்டேன். கேட்டானா அந்த ஆளு? யோ தோலை யோ ஏற்கனவே மித்ரா என்ன மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. இப்ப நான் போய் இன்னொருத்தரை கட்டிக்கோன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், செருப்பாலேயே அடிப்பா. ஏன் மாம்சி என் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் நடக்குது? ஏன்டாடே, உன் பொண்டாட்டி ஒருத்தர் கட்டிக்கணும்னு சொன்னதை கேட்டதும் டென்ஷனாகி கத்துவேன்னு நினைச்சா வேற எதையோ சொல்லி புலம்பிட்டு இருக்க. என்னடா உனக்கு? யோ ஓ மாம்சு, இதெல்லாம் ஒரு விஷயமாயா? யோ அந்த ஆள் ஆசைப்பட்ட போதுமா? மித்ரா அதுக்கு சம்மதிக்கிறியா? யோ ஏன் மித்ராயா? என் மித்ரா எந்த காலத்துக்கும் அதுக்கெல்லாம் சம்மதிக்கவே மாட்டா. உன் பொண்டாட்டி மேல உனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இருந்தா சரி. பின்ன வாங்கின அடி எப்படி?
யோ ஆ யோ மாம்சு, மணிய பாரியா, 8 ஆயிடுச்சியா. ஓ, இந்நேரம் அங்க எல்லாருமே பாதி வேலையை முடிச்சுட்டு நம்மளதான் தேடிட்டு இருப்பானுங்க. ஐயோ வா நான் போய் கார் துடைக்கலாம். ஆமா ஆமா வாயா. அந்த புண்ணாக்கு மட்டும் வாயா. வர கத்துக்கிறது வாயா, வரேன் வா. போ போ போ. சுத்திட்டு இருக்கு நீ வேற பாரியா. வாங்க வாங்க வாசுகி, உங்களை தான் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். 1 மணி நேரம் முன்னாடியே வந்திருப்பேம்மா. வர வழியில பால வேலை நடக்குதுன்னு சொன்னாங்க, அதான் சுத்தி வர வேண்டியதா போச்சு. சரிம்மா, நீங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான். உங்களை பார்த்த சந்தோஷத்துல இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்த நான் மறந்துட்டேன். இவன் தான் என் பையன் கார்த்திக். உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல. வணக்கம். வணக்கம் தம்பி. இவங்க என்னோட நாத்தனாரு. இவங்க பேரு நாகு. வணக்கம். இவ எங்க வீட்டு குட்டி தேவதை தானியா. இவ பேர் தேனு. நீங்க கூட பாத்தீங்கல்ல, அன்னைக்கு கூட உங்க வீட்டுக்கு வந்தாளே. மாப்ள ஆ? ஒருவேளை நீ டிரைவர், நான் செக்யூரிட்டி, அந்த மாதிரி உனக்கு ஹெல்ப் பண்றக்கா எங்க அக்கா சமையல்காரி வேலைக்கு வந்திருப்பாளோ? லூஸ் மாதிரி பேசாதயா. ஆமாமா, அதுக்கு சான்ஸ் இல்லை. ஒரு வேளை சமைச்சாலும் அடுத்த வேலைக்கு துரத்தி விட்டுருவாங்க. வேற எதுக்கு மாப்பிள வந்திருப்பா? யோ அதான் நான் சொன்னேனையா, அம்மாவும் காந்திமதி அம்மாவும் கோயில்ல பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னு. ஆனா இப்படி போற இடத்துக்குலாம் ஃப்ரெண்டை கூப்பிடுவாங்கன்னு நான் கெஸ் பண்ணாம விட்டுட்டேனே. உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? அக்கம் பக்கத்துல வேற ஃப்ரெண்ட்ஸே இல்லையா? எங்க இருந்தும் வந்து இந்த காந்திமதி அம்மா கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணுமா? டார்ச்சர் பண்ணக்கனே வந்து பிறந்திருக்காப்பா. கார்த்தி, நான் சொன்னேன்ல, கோயில்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க வாசுகின்னு. அது இவங்க தான். இவங்களும் நம்ம கூட குலதெய்வ பூஜையில கலந்துக்க போறாங்கப்பா. அப்படியா? சந்தோஷம். சரி வாங்க, நாம உள்ள போலாம். சரி, ஒரு நிமிஷம், நான் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க, வாசுகி, நான் போலாமா? எடுத்துக்கிறேன். இது பாருங்க, நீங்க எதுக்கு லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறீங்க? இத கீழே வைங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். உங்களையே உங்க லக்கேஜ தூக்க விட்டுருவோமா? இருங்க, இதுக்குன்னே நாங்க 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்கோம். எங்க போயிட்டானுங்க இந்த வெட்டி பசங்க? அதான் ஒரு வேலைன்னு சொன்னா போதும், உடனே காணாம போயிடுவானுங்க. ஏய் டிரைவர், செக்யூரிட்டி, டேய் எங்கடா போய் தொலைஞ்சீங்க? உனக்கு மட்டும் வர நம்ம 2 பேர் பேர் ஏலம் போட ஆரம்பிச்சா மாப்பிள. வாயில ஏதாவது வச்சு அடைக்க. அங்க போன அக்கா கண்டு பட்டுவோம். என்ன பண்ணலாம் மாப்பிள? எனக்கு எதுவும் ஓடல. நீ ஏதாவது யோசிச்சு சொல்லு. வாய மூடியா. பாரு, நல்லா கேட்டுக்கோ. இப்ப இல்லனாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அங்க போய் தான் ஆகணும். அம்மா முன்னாடி நின்னுதான் ஆகணும். அதனால இப்பவே நல்லா மைண்ட் செட் பண்ணிக்கோ. ஐயோ, என் அக்கா எந்த சிலபஸ்ல இருந்து எந்த கேள்வி கேட்பான்னு தெரியல. அதெல்லாம் நான் படிக்கல மாப்பிள. டேய், இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? மாப்பிள, நான் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன். வரலன்னா விடுங்க. அவங்க ஏதாவது வேலையா இருக்க போறாங்க. சின்ன லக்கேஜ் தானே, நானே எடுத்துக்கிறேன். ஐயோ அட இருக்கட்டும். என்ன நீங்க? இருங்க இருங்க இருங்க. அவனுங்களுக்கு இதை விட்டா என்ன வேலை? ஏய், காதுல விழுதா இல்லையா உங்களுக்கு? ஓ, இப்ப என்னையா பண்றது? அட அந்த கிளை கூடாது, வாயா போலாம். இது இருக்கு. வாயா போலாம். வரானுங்க பாருங்க. எதுக்குதான் இவனுங்கள மாப்பிள்ள வேலைக்கு வச்சாருன்னே தெரியல. ஐயோ, சாரி மேடம். பா, ஒரு வேலைக்கு இவனுங்க லாய்க்கு கிடையாது. சரியான தண்டம் தண்டம். மேடம், நாங்க வேலை பண்றோம். தண்டமா இல்ல. இந்த பொட்டி வீட்டுக்கு போய் குடோன்ல வைக்கணும், குடோன்ல இருக்கிற பொட்டி அந்த குடோன்ல வைக்கணும், அந்த எப்ப குடோன்ல எப்ப நீ பொட்டி நிறுத்து நிறுத்து, போதும் போதும். இவங்க 2 பேர் உருவமும் பழக்கப்பட்ட மாதிரி தெரியுதே. குரலையும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஏய், என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? லக்கேஜ் எடுத்துட்டு போங்க. என்ன பண்றீங்க? லக்கேஜ் எடுங்கடா. மேடம் கொஞ்சம் சீக்கிரம். புரியல. தேங்க் யூ மேடம். வா, டேய், பிச்சை. என்ன வா. என்கிட்ட குடுக்குற இத புடி. தேங்க் யூ மேடம். உனக்கு வேற தனியா சொல்லணுமா? அந்த பைய எடு.
ஒரு வேலையையும் உருப்படியா பண்ண மாட்டானுங்க இவனுங்க. ஆ, 2 பேரும் கொஞ்சம் நில்லுங்க. ஐயோ மாப்பிள்ள, என் அக்கா கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன் மாப்பிள்ள. திரும்பி கொஞ்சம் முகத்தை காட்டுங்க. ஐயோ, ஏய், அவங்க திரும்புங்கன்னு சொன்னது உங்க முகத்தை பாக்குறதுக்காக. டேய் வினய், திரும்பு திரும்பு. வினயா? வாசுகி, இவன் பேரு வினய், எங்க வீட்டு டிரைவர். அவன் பேரு அருண், எங்க வீட்டு செக்யூரிட்டி. ஏய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க நீங்க? மேடம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற புது கெஸ்ட். விஷ் பண்ணுங்க. ஹலோ மேடம். சாரி மேடம். எடு எடு. ஆமா, உங்களுக்கு ஏன் இவன் வினய்னு சொன்னது மூஞ்சி ஒரு மாதிரி போயிடுச்சு? அது வினய்னு பேரை சொன்னதும் எனக்கு தெரிஞ்சவர் மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். ஆனா அவங்க இவங்க இல்ல. மாம்சு, அம்மா நம்மளை காப்பாத்திருச்சியா? மாப்பிள்ள அப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாத. எங்கள் அக்கா இதுக்கெல்லாம் சேர்த்து நம்மளை எக்ஸ்ட்ராவாக போட்டு தலையும் தாளிக்கு போகுது. ஏய், அதான் அவங்க இல்லன்னுட்டாங்கல்ல, இன்னும் ஏன் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள எடுத்துட்டு போங்க. ஓகே மேடம். போங்கடா. வாயா சீக்கிரமா. இவனுங்க எதுக்கு இங்க வந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்க? ஒன்னும் புரியலையே. வாசுகி, உள்ள போலாமா? வா. அந்த டிரைவர் பயலுக்கு பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பு. நில்லு விக்ரம், சாப்பிடு. விக்ரம், சொன்னா கேட்க மாட்டியா? நில்லு விக்ரம், ஓடாத, சாப்பிடு. நில்லுடா நில்லுடா, சொன்னா கேளு. டேய் விக்ரம், எங்கயாவது சொன்னா கேக்குறியா? டேய், சாப்பிட்டுட்டே விளையாடலாம். இங்க வா. வா விக்ரம். யூ மாம்சு, நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியுது மாப்பிள்ள. மித்ரா உங்க அம்மா எக்காரணத்தை கொண்டு பார்த்துக்கூடாது, அதானே? அம்மாவுக்கு மித்ரா உயிரோடு இருக்கிற விஷயமே தெரியாதியா? உங்க மித்ராவை பார்க்காத மாதிரி இப்போ ஏதாவது பண்ணணுமே. அதுக்கு சான்ஸே இல்லை மாப்பிள்ள. ட்ரெயின் ஜங்ஷன் வந்து சேர்ந்துருச்சு. என்னையா சொல்ற? அங்கே பாரு, உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. டேய், என்னடா இன்னும் மசமசன்னு நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. டேய் 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 டேய். டேய், பாத்து. ஓ, இவன் ஒருத்தன். மித்ரா, ஆமா வாசுகி, இவதான் மித்ரா. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த பொண்ணு இவதான். என்னமாச்சு? தண்ணி கொடு. மா, போய் தண்ணி எடுத்து போ. போ போ. தண்ணி 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 தண்ணி. மா மா, இங்க பாருங்க. தண்ணி. பாட்டி கண்ணு முழிச்சிட்டாங்களே. இவன் ஒருத்தன். என்னம்மா நீங்க? மித்ரான்னு பேரு கேட்டதும் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க.
அப்போ இவள உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. சரி எழுந்து. பாத்துமா. பாத்து. அப்புறம் எதுக்கு நீங்க மயக்கம் போட்டு விழுந்தீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்தே போயிட்டோம். அது ஒண்ணும் இல்லைங்க. நான் காலையில இருந்து சாப்பிடல, டிராவல் வேற, அதான் லோ பிரஷர் ஆகி மயக்கம் வந்துருச்சு. ஓ அப்படியா? இனிமே இந்த மாதிரிலாம் டிராவல்ஸ் பண்றதுக்கு முன்னாடி சாப்பிடாம வண்டி ஏறாதீங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் பக்கத்துல இருந்தோம், சரியா போச்சு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. சரிம்மா. இப்போ ஓகே தானே? வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா. மித்ரா, இவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. இவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் கொடு. அவங்க ரெடி ஆகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து பார்த்துக்கம்மா. சரிங்கம்மா. அக்கா காஃபி இந்தாங்கம்மா. எடுத்துக்கோக்கா, காஃபி. மா, என்னம்மா இதெல்லாம்? ஏமா இப்படி பண்ற? நான் என்னடா பண்ண? நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன அப்படி நடக்க வைக்கிறீங்க. மித்ரா உயிரோட இல்லைன்னு எல்லாரையும் நம்ப வச்சு அத நானும் நம்பி காரியோ தேவசோன்னு என்னென்னமோ பண்ணி 3 பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கிட்டீங்களேடா. அக்கா, மித்ரா உயிரோடு இருக்கிற விஷயம் எங்களுக்கு கூட முன்னாடி தெரியாது. நம்மளாம் கோயம்புத்தூருக்கு வந்தோம்ல, அதுக்கப்புறம் தான் மித்ரா உயிரோடு இருக்கிற விஷயமே எனக்கும் மாப்பிள்ளைக்கும் தெரியும். தெரியும்ல, தெரிஞ்ச அன்னைக்கே வந்து என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? ஏன் என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிங்க? மித்ரா, ஏமா அப்படி பண்ண? அப்படி நான் என்னமா உனக்கு துரோகம் பண்ண? நீ எவ்வளவு பெரிய வலியை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன்னு தெரியுமா? அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு எங்களுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? என் பையன் பண்ணது மன்னிக்க முடியாத தப்புதான். ஒரு பொண்ணா உன்னோட வலி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா வினைக்கு மட்டும்தானே தண்டனை கொடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு எங்க எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு போனா என்ன நியாயம்? நல்லா யோசிச்சு பாரு. உன்னை நாங்க மருமக மாதிரியா நடத்தணும், எங்க சொந்த மக மாதிரில பாத்துக்கிட்டோம். எப்படி மித்ரா எங்களை மறந்துட்டு உன்னால எப்படி இங்க இருக்க முடியுது? உன்னை நினைச்சு நினைச்சு சாப்பிடாம தூங்காம எத்தனை நாள் கடந்திருக்கோம் தெரியுமா? என்ன விடு, டாக்டர் மித்ரா மித்ரான்னு தலையில தூக்கி வச்சு ஆடினாரே, அதுக்கு நீ தர பதில் இதுதானா? இந்தா இவ நீ செத்துட்டேன்னு நினைச்சு இவ என்ன நிலைமைக்கு போனான்னு உனக்கு தெரியுமா? 6 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட ஓ நினைப்பிலேயே இருந்து பைத்தியம் ஆயிடுவானோன்னு பயந்துதான் சென்னையை காலி பண்ணி கோயம்புத்தூருக்கே வந்தோம். மா, இப்ப எதுக்குமா அதெல்லாம் பேசிட்டு இருக்க? மித்ரா தான் இருக்கான்ல, அதை நினைச்சு சந்தோஷப்படுமா? ஆமா, நான் சந்தோஷப்படுறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து பண்றத பண்ணுவீங்க, இதெல்லாம் சந்தோஷப்படுற மாதிரியா இருக்கு? உங்க எல்லாருக்கும் என்ன இந்த வீட்ல வந்து வேலைக்காரங்களா இருக்கணும்னு தலையெழுத்தா? நீ டிரைவர் வேலை பாக்குற, இவ வாட்ச்மேன் வேலை பாக்குறான், மித்ரா வீட்டு வேலை பாக்குறா.
என்னடா இதெல்லாம்? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் 5 நிமிஷம் தான் டைம். சட்டு புட்டுன்னு பேக் பண்ணிட்டு கிளம்புங்க. நம்ம வீட்டுக்கு போலாம்.